guys, welcome to Priyamani channel. இப்போ நம்ம எங்கே கிளம்பிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டுக்காக நம்ம வேறு பேங்க்கில் லோன் கேட்டிருந்தோம் இல்லைங்களா. எல்லாமே எல்லா டாக்குமெண்ட்ஸும் நம்ம கரெக்டாக தான் கொடுத்து அனுப்பிச்சிருந்தோம். பட் ஆனால் இப்போ வரைக்கும் எந்த ஒரு ரெஸ்பான்ஸுமே இல்லை. ஃபோன் பண்ணாலும் இப்போ ஆயிருங்க அப்போ ஆயிருங்க அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. இங்கே கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறக்காக வேறு எந்த ஸ்டெப்புமே நம்ம எடுக்கவே இல்லை. அப்படியே தான் இருக்கும். வீடுக்கும் வேறு பக்கம் சொல்லி தான் வச்சுருந்தது. ஆனால் சேல்ஸுக்கு தான் சொல்லி வச்சுருந்தது. பேங்க்குக்கு வேறு பேங்க்குக்கு நம்ம எங்கேயுமே கேட்கல. ஏன் அப்படின்னா, இங்கே போயிட்டுருக்கும் போதே இன்னொரு பேங்க்கில் நம்ம சொல்லி வைக்க வேண்டாம் அப்படிங்கிற ஒரு ரீசன்னால் வேறு பேங்க்குக்கு சொல்லாமல் இருந்தோம். இப்போ வரைக்கும் நம்மளுக்கு எந்த ஒரு பதிலுமே அவங்க சொல்லலை. 1 மாதம் இருக்குமாப்பா? 1 மாதம் இருக்கும். 15 நாளைக்கு மேலே ஆயிடுச்சு. பட் ஆனால் அவங்க எதுவுமே சொல்லலை. அதனால் நேரடியாக நம்ம போய் என்ன ஏதுன்னு பேங்க்லேயே விசாரிச்சுட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி நம்ம கிளம்புறோம். அந்த விளாக் தான் இன்றைக்கி நீங்கள் இதில் பார்க்க போகிறீங்க. நம்ம இப்போ எங்கே போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருக்குது பிரான்ச்சு. கோயம்புத்தூர் தாங்க கிளம்பிட்டோம். நம்ம வண்டியில் தான் போக போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிளம்பிட்டோம். நீ எங்கே இருக்குது என்னன்னு போய் நம்ம பார்த்துட்டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இப்போ பல்லடம் வந்துட்டோம். கோயம்புத்தூர் 40 கிலோமீட்டர். நம்ம வண்டியில் தாங்க நம்ம போகிறோம். நம்ம வண்டியில் தான் போயிட்டுருக்கோம். நாங்கள் இப்போ காரணம்பேட்டை வந்துட்டோங்க. பிரியா தான் ட்ரைவ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் பின்னாடி உட்காந்துட்ருக்குறேன். காரணம்பேட்டை வந்தாச்சு. சூலூர் வந்தாச்சுங்க. இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் தான் நினைக்கிறேன். 1/2 மணி நேரம் ஆகுமா? 1/2 மணி நேரத்தில் கோயம்புத்தூருக்கு வந்துடுவோம். மேலே பார்த்தீங்கன்னா மாமா ஓட்டிக்கிறேன்னு வாங்கிட்டாங்க. உள்ளூருக்கு மேலே உள்ளுக்குள்ளே நான் ஓட்டிக்கிறேன் அப்படின்னு சொல்லி மாமா வண்டி வாங்கிட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளுக்குள்ளே நம்மளுக்கு சரியான கூட்டமாக இருக்கும் அப்படின்னா வண்டி டிராஃபிக் அதிகமாக இருக்கும் இல்லைங்களா. எனக்கு அதில் ஓட்ட தெரியாது. அதனால் மாமா வண்டி வாங்கிக்கிறாங்க. கரெக்டாக 11:30 நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே என்ட்ரி ஆகிறோம். என்ட்ரி ஆகிறோம். இப்போ தான் காந்திபுரம் வந்துட்டேங்க. கரெக்டாக மணி 12:30 காந்திபுரம் வந்தாச்சு. அப்படியே கண்டி பிடிச்சி வந்தாச்சுங்க. சுற்றி வரக்குள்ளே போகும்போது நினச்சிங்க, கடவுளே முருகா அப்படின்னு இருந்துச்சு. எக்கடா இருக்குது பேங்க்கு. ஒரு வழியாக பார்த்துட்டு கிளம்பிட்டேங்க. ஒரு வழியாங்க இந்த ரோடை கண்டுபிடிச்சி இந்த ரோடு ஏறக்குள்ள மனுஷனுக்கு சாணி வெளியே வந்துட மாட்டேங்குது. எங்கேயுமே போட வைக்கல திருப்பூர்னு. எங்கேயுமே உள்ளுக்குள்ளேயும் போடல. பல்லடம்னு இல்லை. கேட்டு இந்த பைபாஸை கண்டுபிடிச்சி வெளியே வந்தான். உள்ளுக்குள்ளே போய் எந்த பக்கம் திரும்பினாலும் இப்போ தான் அங்கே நின்ன மாதிரியே இருந்துச்சு. ஏப்பா வீட்டுக்கு போயிடலப்ப நான் வச்சு தரேன். என்னத்த போய் உங்களுக்கு டீ வேண்டி கிடக்கு. டீ கொஞ்ச நேரம் தான் வீட்டுக்கு போயிடலாம். வீட்டுக்கு வந்துட்டோம். இப்போ தான் வந்தோம். காலையில் 10 மணிக்கு போனோம். 10 மணிக்கு போயிட்டு மணி இப்போ பார்த்தீங்கன்னா மணி 4:30 ஆச்சு. இப்போ தான் வீட்டுக்குள்ளேயே வந்தோம். அதுக்குள்ளே பாப்பாவே ஸ்கூல் விட்டு வந்துட்டாங்க. ஏப்பா பேசாமல் டீ வச்சு கொண்டு ஒரு டீ கூட வாங்கி கொடுக்காம கூட்டிகிட்டு வந்துட்டாங்க அங்கே இருந்தீங்க. நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, ஃப்ளாஸ்க்கு நம்ம பெரிய 1 லிட்டர் ஃப்ளாஸ்கில் தண்ணி ஊற்றி கொண்டு போயிட்டேன். தண்ணி குடிக்க வேண்டியதானே. எதுக்கு டீ வீட்டில் நான் வச்சு தரேன் அப்படின்னு சொன்னேன். தண்ணி தீர்ந்து போச்சுன்னா என்ன பண்ணுறதுன்னு கேட்டார். நான் என்ன சொன்னேன், நீங்கள் வெளியே நில்லுங்க, நான் போய் பேக்கரியில் போய் தண்ணி ஃபில் பண்ணிட்டு வரேன் அப்படின்னு சொன்னால் வேண்டாம் அப்படிங்கிறாரு. டீ தான் வேணும்னு. இப்போ நான் உங்களுக்கு டீ வச்சு தரேன் சரியா? காலையில் 11 மணிக்கு 10 மணிக்கு போனது. இப்போ வரைக்கும் ஒரு டீ வாங்கி பச்சை தண்ணி கூட வாங்கி கொடுக்காம கொடுத்துருங்க. வீட்டில் வந்து என் புள்ள எனக்கு இந்த பிஸ்கெட் கொடுத்துருக்கா சாப்பிட சொல்லி. என் நிலைமையை பாருங்க. இப்போ என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வரைக்கும் நம்மளுக்கு ஃபோன் பண்ணி அந்த ஃபார்ம் இந்த ஃபார்ம் எதுவும் கேட்டுக்கிட்டே தான் இருந்தாங்க. பட் ஆனால் என்ன பண்ணிகிட்ருக்காங்க அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியலை. இப்போ நேரில் போய் பார்த்ததுக்கப்புறம் அவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா, இன்னும் கரெக்டாக சொல்லுங்கள். ஒன்று முடியும்னு சொல்லுங்கள், இல்லை முடியாதுன்னு சொல்லிடுங்க. 2ல் ஏதாவது ஒன்று சொன்னீங்கன்னா தான் நாங்கள் அடுத்த ஸ்டெப் எடுக்க முடியும் அப்படின்னு போய் நம்ம சொன்னதுனால அவங்க ஒரே இதில் என்ன சொல்லிட்டாங்க, கரெக்டாக இன்னும் 2 நாளில் உங்களுக்கு நாங்கள் எதாக இருந்தாலும் சொல்லிடுறோம் அப்படின்னு. அந்த 2 நாள் என்னன்னாலும் சனி ஞாயிறு.
நம்ம தலையெழுத்து 2 நாளில் உங்களுக்கு எதாக இருந்தாலும் சொல்லிடுறோம். உங்களுக்கு முடிஞ்சிடும் கண்டிப்பாக 90% உங்களுக்கு முடிஞ்சிருச்சுன்னா நீங்கள் வச்சுக்கங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் வச்சுக்குங்க அப்படிங்கிறது நம்மளுக்கு ஒன்றும் தெரிய மாட்டேங்குது. பேசாமல் உங்கள் ஏரியா சைடு ஏதாவது வீடு வாடகைக்கு இருந்தால் பார்த்து வைங்க. ஏங்க நம்ம சப்ஸ்கிரைபர்லாம் எல்லாம் எங்கெங்கே இருக்காங்க? பரவாயில்ல, சப்ஸ்கிரைப் பக்கத்தில் எங்கேயா போயிருந்து இன்னும் அவங்க எதுவும் சொல்லலைங்க. வீடு அளக்கிறக்கார ஒருத்தவங்க வரேன் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இன்றைக்கும் வரலை. இந்த வாரம் ஃபுல்லாக அதையவே தான் சொன்னாங்க. முடியறக்குள்ளே வரோம் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் வரவே இல்லை. கடைசியில் ஃபோன் பண்ணி இப்போ நாளைக்காவது வரோம் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணுறதுன்னு தெரியலை. நானும் இன்றைக்கி வேலைக்கு போயிடல, நாளைக்கு வேலைக்கு போயிடலாம் அப்படின்னு பார்த்து பாப்பாவுக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. வீட்டிலையே தான் இருந்தோம். இப்போ 10 நாள் ஆயிடுச்சு. பாப்பாம்மா வந்து இன்றைக்கி தான் ஸ்கூலுக்கும் போயிருக்காங்க. நம்மளும் வேலைக்கு கிளம்பிடலாம், நாளைக்கு கிளம்பிடலாங்கிற ஒரு முடிவில் இருக்கும். பார்க்கலாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியல. ஆனால் வீடு இழக்கிறதுக்கு நாளைக்கு தான் வரேன்னு சொல்லியிருக்காங்க. பார்க்கலாம். நம்ம நேரில் போய் பேசினதால் பேங்க்கில் வந்துட்டு 2 டேஸில் கண்டிப்பாக என்னங்கிறது உங்களுக்கு கிளியர் பண்ணிடுவோம் அப்படின்னு இருக்காங்க. பண்ணிட்டாங்க அப்படின்னா கரெக்டாக 5ஆம் தேதிக்குள்ளே எல்லா ப்ராசஸும் முடித்து கையில் கொடுத்துருவாங்க. அதாவது நம்ம அங்கேருந்து இந்த பேங்க்குக்கு வந்து டேக் ஓவர் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நம்ம வந்து கோயம்புத்தூரில் ஒரு பேங்க்கில் தான் கேட்டிருக்கோம். அங்கே தான் வந்து மாற்ற போகிறோம். இன்னும் என்ன அப்படிங்கிறது அடுத்தடுத்த அப்டேட்டில் அடுத்தடுத்த வீடியோவில் வந்து கண்டிப்பாக வந்து உங்களுக்கு நாங்கள் ஷேர் பண்ணுறோம். இப்போதைக்கு நம்ம வந்து பேங்க்கில் போய் பார்த்துட்டு வந்துட்டோம். 2 டேஸில் சொல்கிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 டேஸ் அப்படின்னா இந்த சனி ஞாயிறு அவங்களுக்கு லீவாக இருக்கும். கண்டிப்பாக திங்கக்கிழமை இல்லை செவ்வாய்க்கிழமை கண்டிப்பாக சொல்லுவாங்கன்னு நினைக்கிறேன். நம்மளுக்கு அது 4 நாள், அவங்களுக்கான நாளைக்கு நாளானே கிடையாது. அடுத்த 2 நாள் அப்படிங்கும்போது திங்கள் செவ்வாய் அதில் தான் சொல்லுவாங்க. பார்க்கலாம் கண்டிப்பாக என்ன அப்படிங்கிறத நாங்கள் உங்களுக்கு வீடியோவை சொல்கிறோம். ஓகேங்களா? இந்த புள்ளவாட்டுக்கு என்னமோ சொல்லிகிட்டு இருக்கு அப்படின்னு அவங்க வந்து புதுசாக வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக வந்து நினைப்பீங்க. இதுக்கு முன்னாடி என்ன அப்டேட் அப்படிங்கிறது வந்து வீடியோ போஸ்ட் பண்ணியிருக்கேன். கண்டிப்பாக அந்த வீடியோ போய் பாருங்கள். புதுசாக யாராவது நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பை காய்ஸ். நெக்ஸ்ட்டு விலாகில் நம்ம அடுத்தது நம்ம என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்க அப்படிங்கிறத நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? பை காய்ஸ். see you. அவர் ரொம்ப டயர்டாக இருக்கார். இன்றைக்கி வந்து அப் அண்ட் டவுன் கோயம்புத்தூர் ஃபுல்லாக வந்து ரவுண்ட் அடிச்சிருக்கோம் இல்லைங்களா நம்ம. அதனால் போயிட்டு டீ வைக்கிறோம். வாங்க டீ குடிக்கலாம்.